ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழம்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த குழம்பு வச்சாலே எல்லோரும் தலை தெறிக்க ஓடுறாங்க. எங்கள் வீட்டில் நான், அம்மா, எங்கள் தங்கச்சி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். குட்டீஸு வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்களையெல்லாம் குட்டீஸ் முதற்கொண்டு எப்படி சாப்பிட வைக்கிறதா இந்த குழம்புல நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற குழம்பு என்னன்னு சொல்லி பார்த்தா, எல்லோரும் கசப்புன்னு ஒதுக்கி வைக்கிற பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வைக்கிற விதத்தில் வச்சோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 4 பேர் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பாவக்காய், பெரிய பெரிய பாவக்காவை வந்து நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணணும். வரமிளகா ஒரு 10 வரமிளகா நல்லா எண்ணெய் விட்டு வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, பட்டை இலை இது மூணையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்து வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்துலேயே. அது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறோம். நான் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்து அதில் 3 பெரிய வெங்காயம் மட்டும் நல்லா கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். அந்த கேப்பில் வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணலாம். நாங்கள் வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அரிசி வந்து எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குழையாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். நாங்கள் எப்போவுமே கொஞ்சம் பொழுன்னு தான் சாப்பிடுவோம். அரிசி வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். கழுவி எடுத்து அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பக்கத்தில் செடி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஊற்றிடுங்க. அதுக்கு உரமே தேவையில்லை. நல்லா கொழுன்னு வளர்ந்து வந்துடும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச அந்த மசாலா ஐட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி வலுவலு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த காயை வந்து வேக வச்ச தண்ணியை வந்து வடித்து எடுத்துருவோம் நாங்கள். அப்போ வந்து அதில் கசப்பு எல்லாமே போயிடும். அப்போ வந்து காரத்தை மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கி வச்சோம்ல, அதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து நாங்கள் முழு தேங்காயில் ஒரு 1/2 மூடி மட்டும் எடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம், இல்லை கம்மியாக தேவைப்பட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இது வந்து குழம்பு வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா மட்டும் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. இல்லை கம்மியாகவே போகுது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து குழம்பு வந்து திக்னஸ் வர்றதுக்காகவும் ஒரு பொருள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பொட்டுக்கடலை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஆட் பண்ணி அரைச்சோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்லா வந்து திக்காக கிரேவி வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எல்லோரும் ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த அரைச்சி முடிச்சோன்னே இந்த கேப்பில் கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சிடலாம். அது வந்து நம்ம தேங்காய் ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் வந்து ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே உப்பெல்லாம் போட்டாச்சு. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி நல்லா வெந்துருச்சான்னு பார்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இது பிடிக்காதவங்களும் சாப்பிடுவாங்க. கடைசியாக ஃபைனல் டச் என்னென்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாவக்காய் குழம்பு வந்து ரெடி. இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இனிப்பாக இருக்குமோ அப்படிலாம் இல்லை, சூப்பராக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா குட்டீஸ் முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.